என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வாக்கு உன் கண்ணில் படுவது நீ செய்த புண்ணியத்தின் பலன். நீ செய்த புண்ணியம் இன்று உனக்கு கை கொடுக்க வந்திருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உனக்கு கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டம் இனி ஒருபொழுதும் வேறு யாருக்கும் கிடைத்ததில்லை என்று எண்ணி நீ மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை அரங்கேற்ற இந்த வராகி காத்து கொண்டிருக்கின்றேன். நாளைய தினம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு தந்தையும் மகனும் ஒரு தரமான சம்பவத்தை உன் வாழ்க்கையில் அரங்கேற்றப் போகிறார்கள். இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதனை நாம் கவனிக்க வேண்டும். என்ன விளைவுகளாக இருந்தாலும் அதை நீ எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இதுதான் காலத்தின் கட்டாயம். அதனால் இன்று உன் தாயானவள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் பல கஷ்டமான தருணங்கள் வரும். அப்படி கஷ்டமான தருணங்கள் வரும் பொழுதெல்லாமும் நீ நினைவில் கொள்ள வேண்டிய 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எதுவும் நிலையானது அல்ல, எல்லாமுமே தற்காலிகமானது தான். அடுத்ததாக, இன்பத்தை போல் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் பக்குவம். சந்தோஷம் வந்தால் மட்டும் சிரிக்க கற்றுக்கொண்ட நாம் கஷ்டம் வரும் பொழுதும் நாம் அதை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பக்குவம் எல்லோருக்கும் வேண்டும். அடுத்ததாக, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் ஆறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவை. அதுவரையிலும் நாம் கொஞ்சம் பொறுமையோடு தான் இருக்க வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் நாம் கடந்து செல்வதற்கு முயற்சிகளை செய்கின்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நம் துன்பங்கள் மறையும், அது இன்பங்களாகவும் மாறும். இதை நாம் நினைவில் வைத்திருந்தோமானால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களும் நமக்கு என்னவென்று நிச்சயமாக புரிய வரும். நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று நமக்கான ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் கடந்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் நாம் சரியாக உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் தாயின் அரவணைப்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும். இனி உனக்கான தேவைகளை அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, ஒரு இதயத்தை நாம் உண்மையாக நேசித்து பார்த்தோமானால் 1000 இதயங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் உன்னுடைய கண்கள் நீ நேசிக்கின்ற அந்த ஒரு இதயத்தை மட்டும்தான் தேடிக்கொண்டிருக்கும் அல்லவா? அதுபோலத்தான் என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள். ஒருவரின் மீது நாம் வைக்கின்ற அன்பு எந்த சூழ்நிலையிலும் நம்மை நிச்சயமாக கைவிட்டு விடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த அன்பை நாம் சோதித்து பார்க்கவும் நினைக்கக்கூடாது. சில சமயங்களில் சில உண்மையான அன்பை நாம் தொலைத்து விடும் பொழுது, சில உண்மையான அன்பை நாம் இழந்துவிட நினைக்கும் பொழுது நிச்சயமாக நீ ஒரு நாள் அதற்காக வருந்தி கொண்டிருப்பாய். நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அன்று நாம் இவர்களை உதறினோம், இன்று நம்மை பலரும் ஏமாற்றிவிட்டு செல்கிறார்கள் என்பது நிச்சயமாக அந்த நிலையில் உனக்கு புரியும். சிக்கல் வரும் பொழுதும் நேர்மையாக இருக்க வேண்டும். செல்வம் இருக்கும் பொழுதும் எளிமையாக இருக்க வேண்டும். அதிகாரத்தில் இருக்கும் போதும் கண்ணியமாக இருக்க வேண்டும். கோபத்தில் இருக்கும் பொழுதும் இந்த வாழ்க்கையில் அமைதியாக இருக்க வேண்டும். எது வேண்டும் என்று ஓடி ஓடி தேடினோமோ அது வேண்டவே வேண்டாம் என்று ஒதுங்கி வருவதோடு புரிந்துவிடும் இந்த வாழ்க்கையின் நிதர்சனம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். கர்மா என்பது நிச்சயமான ஒன்று அல்லவா? நீ யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக உனக்கு திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, அது தீமையாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அது உனக்கு கிடைத்தே தீரும்.
நீ இழந்த ஒன்றை தானம் செய்ததாக நினை. அதன் பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உண்மையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும். பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும். ஏனென்றால் உண்மை மிகவும் வலிமையானது என்பதனை யாரும் இங்கு மறக்கக்கூடாது. உண்மை என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. மனிதனால் அடைய முடியாத இடம் ஒன்று, மனிதன் நினைக்காத இடம் அதுதான். அங்கேயேதான் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தெய்வம். தெய்வத்தை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள, எந்த ஒரு நிலையிலும் தவறான விஷயங்களை முற்படாமல் நீ சரியாக இருந்து விட்டால் அது போதும். உனக்கானது என்று ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக அது உன்னை தேடியே வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் அது உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நேரம் இது. உன்னை எப்பொழுதும் வழிநடத்தும் என்பதனை நீ மறக்க முடியாது. உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாக உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ மறக்க முடியாது. நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதுமே உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர வேண்டும். உன்னை சுற்றி நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த நிலைகளை எல்லாமும் நீ எப்பொழுதும் கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எது நடக்கிறதோ அது சரியாகவே நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. நான் சொல்லக்கூடிய இந்த தந்தையும் மகனும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயம் நிச்சயமாக உன்னை அதிகப்படியான அளவில் மேலும் மேலும் சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ யோசித்து மனம் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் உனக்கு நான் கொடுத்த விஷயங்கள் இதையெல்லாமும் நீ உணர வேண்டிய காலம் உனக்கு வந்து விட்டதல்லவா? என் குழந்தையே, சில நேரங்களில் சில விஷயங்கள் உனக்கு மனக்குழப்பத்தை கொடுக்கும். நம்மை சுற்றி இருக்கும் எந்த ஒரு மனிதர்களையும் நம்மால் அடையாளம் காண முடியாமல் நமக்கு குழப்பங்கள் வரும். யாரை பற்றியும் எந்த ஒரு சிந்தனைகளும் நமக்கு தெளிவை கொடுக்காமல் நம்மை அதிகமாக காயப்படுத்தி நிற்கும். இப்படி ஒவ்வொன்றையும் நாம் நிறைவாக புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் எல்லாமும் நமக்கு சரியான ஒன்றை நிறைவாக கொடுத்து நம்மை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ நிறைவாக எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, எதையுமே கடந்து நாம் வாழ நினைக்கிற சில விஷயங்கள் நமக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை கொடுத்து நம்மை காயப்படுத்துகிறது என்றால் இந்த இடத்தில் நாம் விழித்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. எது கிடைத்தாலும் இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நமக்கு நடந்தாலும் அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை சரியாக முன்னிறுத்தும் என்பதனை மறக்கக்கூடாது. நீ மனதால் காயப்பட்டு கண்கலங்கும் பொழுது எவர் ஒருவரினுடைய வார்த்தையானது உன் ஒட்டுமொத்த மனநிலையும் அந்த நேரத்தில் மாற்றுகிறதோ அவர் உன் வாழ்க்கை பொக்கிஷம். உன் வாழ்நாள் முழுவதற்கும் இந்த உறவை நீ ஒருபோதும் இழக்கக்கூடாது. அப்படி உன்னுடைய கஷ்டங்களை எல்லாமும் பங்கெடுத்து கொண்டு உனக்கான ஒரு நேரத்தில் உன்னோடு துணை இருந்து உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நிற்கும் இந்த தாயின் அன்பை நீ எப்பொழுதும் சந்தேகப்படாது. எல்லா மனிதர்களும் கண்ணாடியைப் போலத்தான். உடையாத வரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பல முகத்தை அவர்கள் காட்டுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. வறுமைக்கு பின் வரக்கூடிய செல்வமும் அழுகைக்கு பிறகு வரக்கூடிய தைரியமும்
தோல்விக்கு பிறகு வரக்கூடிய வெற்றி மட்டுமே நிலைத்து நிற்கும். அதனால் எதையுமே அவ்வளவு சாதாரணமாக என் பிள்ளை எடை போட்டு விடாதே. நீ சிந்திய கண்ணீர் துளிகளை தெய்வம் அறியும். உன் மனதில் இருக்கின்ற சோதனைகளை தெய்வம் அறியும். எதையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றும் யாரும் எதையும் தெரிந்து கொள்ளவில்லை என்றும் என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கான நேரம் வரும்பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு பல நிச்சயமான ஒன்றும் நிறைவான ஒன்றும் உன் மனதை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. உனக்கு வரவேண்டும் என எழுதப்பட்டதை யாராலும் தடுக்க முடியாது. வரவில்லை என்று தளராதே. வந்து விட்டது என்று பெருமை கொள்ளாதே. நடப்பது எல்லாமும் உன் கர்மாவின் பலன்தான். நீ விரும்பிய நேரத்தில் எதுவும் வராது. நடத்துவது எல்லாம் தெய்வம் ஒருவரே என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இந்த வாழ்க்கை என்று இனி உனக்காக என்னவெல்லாம் வந்து சேர வேண்டியதிருக்கிறதோ அது எல்லாமுமே உன்னை முழுமையாக வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முழுமனதோடு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உன்னை கொண்டு வந்து சேர்க்கும். நாளைய தினம் உன்னுடைய குடும்பத்தையே எப்பொழுதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தந்தையும் மகனும் உனக்கான ஒரு விஷயத்தை செய்துவிட வருகிறார்கள். இவர்கள் எந்த நிலையிலும் உனக்கு தேவையற்ற விஷயங்களையே செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் உனக்கு தேவையற்ற சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்களின் மீது நீ கோபப்பட்டதும் அதிகம். உனக்கு ஒரு கஷ்டம் வந்த பொழுதெல்லாம் இவர்களின் மீதுதான் நீ பழியை போட்டு கோபப்பட்டு கொண்டிருந்தாய். உனக்கு ஒரு சோதனை வரும் பொழுதெல்லாம் இவர்களின் மீதுதான் நீ கோபப்பட்டு அதிகமாக மனம் வருத்தப்பட்டு நின்று கொண்டிருந்தாய். என் குழந்தையே, எப்பொழுதும் இது போன்ற விஷயங்கள் நம் வாழ்க்கையில் உண்டு. நமக்கு நல்லது செய்வது யார் என்றும் தெரியாது, நமக்கு கெட்டது செய்வது யார் என்றும் தெரியாது. அப்படி யாரையும் அறிய முடியாமல் நீ இருக்கும் நேரத்தில் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல ஒருவர் வரும்பொழுது அவர்களை நாம் ஒதுக்குவது தானே நம் மரபு. நல்லதை பெறுவதற்கு எங்கே நமக்கு தைரியம் இருக்கிறது? அதுபோல இந்த 2 பேரும் பல முறையும் உனக்கு நல்லதை செய்வதற்காகத்தான் தேடி வந்தார்கள். ஆனால் நீயோ தேவையில்லாமல் இவர்களின் மீது கோபம் கொண்டு தேவையில்லாத விஷயங்களுக்காகவெல்லாம் இவர்களின் மீது நீ வருத்தம் கொண்டு நின்றிருந்ததுதான் உண்மை. என் குழந்தையே, வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும். மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும். இந்த வாழ்க்கையோடு போராடினால் மட்டும்தான் நீ வரலாறு படைக்க முடியும். அதனால் போராட்டம் இருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு என்னவெல்லாம் நடத்தி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை மாற்றங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல இந்த வராகி நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் நாளைய தினம் இந்த வாழ்க்கையில் உனக்காக வருகின்ற இவர்கள் நடத்தி கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, இவர்களின் மீது நீ கொடுத்த பழி நீ திரும்ப பெற வேண்டிய நேரம், உன்னுடைய சில விஷயங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி இவர்களின் மீது நீ வருத்தம் கொண்டது எல்லாமும் நீங்கி இவர்களுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும். யாராக இருக்க முடியும் என் குழந்தையை யோசிக்கிறாயா? நாளைய தினம் சிவராத்திரியினுடைய நேரம், மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல்.
செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் சிவராத்திரியினுடைய நேரமாக கிடைத்திருப்பதனால் சிவராத்திரியினுடைய நாயகனான சிவபெருமானும் செவ்வாய்க்கிழமையினுடைய நாயகனான கந்தனும், அதாவது தந்தையும் மகனும், இவர்கள் 2 பேருமே ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தீமையை முறியடித்து உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தப் போகிறார்கள். அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. இப்படி ஒரு வாய்ப்பு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது நாம் ஒருபோதும் அதனை கைவிட்டு விடக்கூடாது. என் குழந்தையே, எந்த உறவிலும் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நிரூபிக்க வேண்டிய நிலை வந்தால் நிரூபிப்பதை விட்டுவிட்டு தைரியமாக விலகிவிட வேண்டும். இதுதான் அவமானத்தை தவிர்க்கும் ஒரே வழி. ஏனென்றால் இங்கு அவமானப்படுத்தப்படுவது உன் பெயரோ மரியாதையோ அல்ல, நீ செலுத்திய அளவு கடந்த அன்பு. இது வார்த்தைகளை நீ கேட்டது உண்மைதானே? அப்படியானால் நீ வணங்குகின்ற உன் தெய்வத்தின் மீது சந்தேகிப்பது எந்த வகையில் நியாயமாகும்? இவர்களின் மீது நீ சந்தேகம் கொண்டு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்லாமல் இருப்பது எந்த வகையில் நியாயமாகும்? அதனால்தான் உன் மீது கோபம் கொண்டும் வருத்தம் கொண்டும் அந்த சிவனும் கந்தனும் உன்னை தேடி வராமல் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கின்ற ஒரு நிலை வந்துவிட்டது. இப்பொழுது எல்லா விஷயங்களையும் தாண்டி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் நேரங்கள் இனி முழுமையாக உன்னை வந்து சேரட்டும். உன்னை ஆட்டி படைக்கும் நிமிடங்கள் நிச்சயமாக உன்னை வந்து தழுவட்டும். உன் தாயின் அரவணைப்பு உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி தருவதை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது வேண்டி நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாவும் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். நாளைய விடியலில் கண் விழித்ததும் சிவநாமத்தையும் கந்தனின் நாமத்தையும் சொல்ல மறக்காதே. ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை நாம் நிச்சயமாக சொல்லும் இந்த நேரம் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு வழி நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கே என்று நாம் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றையும் நிறைவாக உணர்த்துவதை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கான தேவைகளை நான் புரிந்து நடத்துவது போல இனியும் உனக்கான நிலைகளை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு விட்டாலே அது போதும். இனி எப்பொழுதும் உனக்கு நீ ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் நீ விரும்பியது போல சரியான ஒன்றை உனக்கு எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். நான் இருக்கும் வரை என் பிள்ளை எந்த நாளும் சில விஷயங்களை நீ முழுமையாக புரிந்து கொண்டாலே அது உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துதான் இங்கே படைத்திருக்கிறது. அதை நாம் சரியாக பெற்றுக்கொண்டோமானால், அதை நாம் சரியாக உணர்ந்து கொண்டோமானால் எந்த நேரத்திலும் இதை நாம் விட்டுவிட மாட்டோம் என்பதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டு நாம் விலகிச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் உண்மை. இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி என் பிள்ளை நீ செய்யக்கூடிய சில விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். அது உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை வாழ வைப்பதை நீ கண்டு கொள்வாய். உண்மைக்கு எங்கும் மரியாதை இல்லை. இருந்தும் நீ உண்மையாக இருக்க தவறக்கூடாது. துன்பத்தில் பங்கெடுத்தால் சிறந்த நண்பன் என்பார்கள். சில நேரம் துரோகிகளும் அதில் இருப்பார்கள். ஓடி ஓடி உதவினாலும் உண்மையான அன்பு இல்லை என்று சொல்வார்கள். அதற்காக அன்பாக இருக்க மறந்து விடாதே. நீயாக இரு. யார் என்ன சொன்னாலும் சரி. நீ எவ்வளவு புண்ணியம் செய்தாலும் உன்னால் ஒருவர் சாப்பிடாமல் தூங்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த புண்ணியம் கர்மாவிற்கு முன்னால் எடுபடாது. அதாவது எல்லா புண்ணியங்களையும் சரியாக நீ செய்து வாழ்க்கையை சேர்த்து கொண்டிருப்பது உண்மை என்றால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உனக்கு எந்த நிலையிலும் நல்லது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நாளைய தினம் நான் சொன்னது போல உனக்கு வெற்றி விடியலாக மாறட்டும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சிவபெருமானும் கந்தனும் சேர்ந்து நடத்தி உனக்கிருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து உனக்கு பல சோதனைகளை கொடுத்த பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வந்திருக்கிறார்கள். இவர்கள் எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி இனி புலம்பாதே. ஏனென்றால் இவர்கள் தரக்கூடிய இந்த வாழ்க்கை இனி நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் அந்த நன்மைகளை உனக்கு அது கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.